வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 499 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது சனிக்கிழமை, போர்க்கைதிகள் ஒப்படைத்த பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வெவ்வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த போர் கைதிகள் ஒப்படைப்புக்கு பிறகு இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிடப்படும் செய்திகள் மற்றும் காசா உள்ளே இருந்து வரும் தகவல்கள் வேறு விதமாக இருக்கிறது. மிக குறிப்பாக காசா உள்ளே செல்ல வேண்டிய மிக முக்கியமாக நடமாடும் வீடுகள் மற்றும் அங்கே இருக்கும் இடிபாடுகளை அகற்றுவதற்கான தேவையான இயந்திரங்கள் ஆகியவற்றை உள்ளே அனுமதிக்க இஸ்ரேல் மறுத்துள்ளது. அதேபோல் இஸ்ரேலின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மாட்ரிச் இன்னும் ஓரிரு வாரங்களில் நாங்கள் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற துவங்குவோம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். தற்போதைய சூழல் அங்கே இன்னும் இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எதை நோக்கி நகரப்போகின்றன, இதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நம்ம போனதுல பேசியிருந்த மாரி அந்த நீங்க சொல்லியிருந்தீங்க, இவங்க எப்படியா இருந்தாலும் என்னதான் இவங்க பேசினாலும் அடுத்து வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்க. இந்த சீஸ்ஃபயருக்கு தான் ஒத்துக்கிட்டாகணும் இஸ்ரேலு. அ இவங்க சொல்ற மாரிலாம் அந்த பிணைய கைதிகள் விடலைன்னா நாங்க வந்து தாக்குதல் நடத்துவோன்றதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு கொஞ்ச நேரத்துல நீங்க சொன்ன மாரியே தான் நடந்துச்சு. இப்ப இன்னைக்கு இந்த 6வது கட்ட இது முடிஞ்ச பிறகு, அந்த போர்க்கைதிகள் பரிமாற்றம் முடிஞ்ச பிறகு, அதுக்கு அடுத்து இவங்க இங்கேருந்து வர தகவல்கள் வேற மாதிரி இருக்கு. இன்னும் வந்து மிக முக்கியமா வந்து அ இஸ்ரேலும், அமெரிக்காவும் வேற ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, அ காசா மக்கள வெளியேத்துறது அப்படின்றதுக்கு ஆல்டர்னேட் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அவங்கள வெளியேத்தாதீங்க. அதுக்கு நாங்க வேற ஒண்ணு பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் பிரிப்பேர் பண்றதாகவும், அந்த பிளான் பிரிப்பேர் பண்ணி அதுல வந்து ஹமாஸ ஒதுக்கி வச்சுட்டு பண்ற மாரியான ஒரு பிளான் அவங்க ரெடி பண்றதா நேத்து தகவல் வந்துச்சு. இன்னைக்கு சவுதியுடைய அல் அரபியா வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒருவேளை எங்க மக்களுக்கு நல்லது நடக்கும்னா, நாங்க ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கேற்க மாட்டோம். நாங்க ஒதுங்கிக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்னு ஹமாஸ் சொன்னதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்றதும் தெரியல. ஆக்சுவலா இப்போதைய சூழ்நிலை என்ன தோழர்? நீங்க பல விஷயங்கள சொல்லிட்டீங்க. நான் இதுல எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அ நீங்க இந்த ஹமாஸ் வந்து அரசாங்கத்துல பங்கெடுக்கலன்னு சொல்ற இந்த விஷயத்த பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட்டு நான் பேசிடலான்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் 7, 2023ல இந்த அல்-அக்ஸா ஃப்ளட் ஆரம்பிச்சதனுடைய அடிப்படையிலேயே, ஹமாஸுக்கு மீண்டும் ரூல் பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது. மீண்டும் காசாவ ரூல் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்திருந்ததுன்னா, அக்டோபர் 7 சம்பவமே நடந்திருக்காது. ஏன்னா, ஹமாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிறது தான் நோக்கம். அப்படியா அது சிந்திச்சிருந்ததுன்னா, முதல்ல ரெசிஸ்டன்ஸே நடத்தியிருக்காது. பாலஸ்தீன் அத்தாரிட்டி மாரி இன்னொரு அமைப்பா இருந்திருக்கும். ஆனா, அத பண்ணல. குறிப்பா சொல்லப்போனா, யஹ்யா சின்வரினுடைய தலைமையில இருந்த ஹமாஸ் அமைப்பு, காசாக்குள்ள இயங்கிட்டு இருந்த ஹமாஸ் அமைப்பு அப்படிதான் இருக்கிறதா மேற்கத்திய தரப்பும், இஸ்ரேலும் நம்புனாங்க. அதனால தான் ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் வந்து ஏற்பட்டு அக்டோபர் 7 தாக்குதல் நடந்தது. அப்போ ஹமாஸ் வந்து டிஸ்கைஸ் பண்ணிக்கிச்சு, நானும் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி மாரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லயும், அதிகாரத்த வந்து கையில வச்சிருக்கிறதுலயும், நான் முழுமையான ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பின்னணியில தான் கத்தாரின் மூலமா ஃபண்ட் எல்லாம் வாங்கி, அந்த அமைப்பு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தது காசாவுக்கு. அக்டோபர் 7 சம்பவம் நடத்தினதுக்கு அப்புறம், அதுக்கு தெளிவா தெரியும். இதற்கு மேல அட்மினிஸ்ட்ரேஷன நமக்கு பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இவ்ளோ பெரிய ஆக்ஷன்ல நம்ம இறங்கும்போது, கண்டிப்பா அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான், அந்த சாக்ரிஃபைஸ்க்குலாம் தயாரா இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாக்குதலையே வந்து பண்ணுச்சு. ஸோ, ஹமாஸ் வந்து மீண்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுக்கு ஹமாஸுக்கு முழுமையான விருப்பம் கிடையாது. அது நடக்காதுங்கிறதும் அதுக்கு தெரியும். அதனால தான் வந்து யுனிஃபைடு கவர்ன்மெண்ட்ட வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிக்கு ரஷ்யாவுக்கும், சைனாவுக்கும் அவங்களுடைய டெலிகேஷன அனுப்பி,
ஃபத்தா அமைப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்தி, பாலஸ்தீன் அத்தாரிட்டி முகமது அப்பாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, ஒரு யூனிஃபைடு கவர்ன்மெண்ட்ட உருவாக்குறதுக்கான முயற்சியிலயும் ஈடுபட்டாங்க. அந்த பின்னணியில தான் மர்வான் பர்கோத்திய வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சியிலயும் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய பிரதான இந்த தாக்குதல் நடத்துனதுல பிரதானமா வந்து வச்சிருந்த அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ல மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் மர்வான் பர்கோத்திய வந்து கொண்டு வர்றது. மர்வான் பர்கோத்திய வந்து கொண்டு வந்தா ஃபத்தா அமைப்பினுடைய ஆட்களையும், மற்ற அமைப்பினுடைய ஆட்களையும் ஒன்று திரட்டி ஒரு ஒரு யூனிஃபைடு கவர்ன்மெண்ட்ட வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேஷனல் கன்சென்சஸ உருவாக்கி மர்வான் பர்கோத்திய தலைமையேற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பின்னணியில தான் அவங்க பிரதான டிமாண்டா மர்வான் பர்கோத்தியினுடைய ரிலீஸ வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது அக்ரி செய்யப்பட்டிருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து மர்வான் பர்கோத்திய வெளியிடுறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவா இருக்கு. அத ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அப்படி ஒரு வேளை ஒத்துக்கிட்டாங்கன்னா, பாலஸ்தீன் ஸ்டேட் உருவாகுறத இஸ்ரேலால தடுக்க முடியாது. ஸோ அதற்காக தான் மர்வான் பர்கோத்திய அவங்க விடமாட்டேங்கிறாங்க. மர்வான் பர்கோத்திய வெளியேத்துறதுக்கான முயற்சியில, இப்ப இந்த போர்ல இந்த சீஸ்ஃபயர் டீல்ல வந்து என்ன நடந்திருக்கு? அது ரிலீஸ் நடக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது முழுமையான தகவல்கள் யார்ட்டயுமே இல்ல. ஸோ அதனால மீண்டும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஹமாஸ் போகாதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானது தான். ஸோ ஹமாஸ் வந்து மீண்டும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு போகாது. இந்த போர் முடிவுற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா நேஷனல் கன்சென்சஸ் கவர்ன்மெண்ட்ட உருவாக்குறதுக்கான முயற்சியில தான் ஹமாஸ் வந்து ஈடுபடும். ஒருவேளை தேர்தல் நடந்ததுன்னா, ஹமாஸ் வெற்றி அடைஞ்சதுன்னா, ஹமாஸ் கூட்டணி அரசாங்கத்த தான் உருவாக்கும். அப்படி உருவாக்குற அரசாங்கத்துல பி பிஐஜே வந்து ஜாயின் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா பிஐஜே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு கிடையாது. தேர்தல் பாலிடிக்ஸ்க்கு போகாத அமைப்பு. மற்ற பிஎஃப்எல்பி, டிஎஃப்எல்பி போன்ற அமைப்புகள், முஜாஹிதீன் பிரிகேட்ஸு, அதேபோல அல்-அக்ஸா மார்டைர் பிரிகேட்ஸு இந்த மாதிரியான அமைப்புகள் வேணா அதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியான ஒரு 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 கூட்டணி அரசாங்கம், கோயலிஷன் கவர்ன்மெண்ட்ட தான் வந்து ரன் பண்ணுமே தவிர, தனிப்பட்ட ரீதியா ஹமாஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல திரும்ப எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஸோ அல் அரேபியா உண்மைய சொல்லுதா, பொய் சொல்லுதான்னு தெரியல. ஆனா, இது வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல இருந்தது. யஹ்யா சின்வரனுடைய நோக்கமும் இதுவா தான் இருந்திருக்கணும். ஏன்னா, இந்த ஆப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஹமாஸ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுங்கிறது சரியா இருக்காதுங்கிறது அவரு கணிச்சது தான். அவங்க திட்டமிடலா வச்சிருந்தது தான். அத பிரேக் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் கட்டார்ல இருக்கக்கூடிய அ கத்தாருக்கு ஆதரவான முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள வந்து மீண்டும் ஹமாஸினுடைய தலைமை பொறுப்பு கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி கொண்டு வந்தா ஹமாஸ வந்து மீண்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்து கிட்டத்தட்ட முழுமையான கட்டுப்பாட்டுல, தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கிற திட்டமாவும் இருக்கலாம். ஸோ அதனால அதற்கான முயற்சியும் நடக்குது. ஆனா, இன்றைய பொறுத்தளவுல ஒரு கூட்டு தலைமை தான் இருக்கு. ஹமாஸ பொறுத்தளவுல. இன்னும் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படல யாரும். இப்போதைக்கு காசாக்குள்ள கசாம் பிரிகேட வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது, அத ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முகமது அ சின்வார் தான். யஹ்யா சின்வாரினுடைய தம்பி முகமது சின்வார் தான் ரன் பண்றாரு. முழுமையான ஹமாஸ் கட்டமைப்பு வந்து காசாக்குள்ள அவர் கையில தான் இருக்கு. ஸோ வேற யாரும் இத ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, ஆ மர்வான் இஸ்ஸா வந்து அ வீரமரணம் அடைஞ்சுட்டாரு. யஹ்யா சின்வர் வீரமரணம் அடைஞ்சுட்டாரு. அதேபோல முகமது டெய்ஃப் வந்து வீரமரணம் அடைஞ்சுட்டாரு. ஸோ முக்கியமான 3 தலைவர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சுட்டாங்க. இப்ப பாக்கி இருக்கிறது முகமது சின்வார், அபு உபைதா போன்றவர்கள் தான். ஸோ அதனால அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இங்க மிலிட்டரி விங் தான் இப்ப வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதனால மிலிட்டரி விங்கு எப்பவுமே கசாம் பிரிகேடினோட நோக்கமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது கிடையாது. அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு. அவங்க ஆக்குபேஷன வெளியேத்தணும். நாட்டு வந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்களே தவிர, வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல வச்சுக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாவே இருந்ததில்ல. ஸோ அதனால அவங்க சொல்றாங்களா, சொல்லலையா, சொன்னது உண்மையா, அல் அரேபியா ரிப்போர்ட் பண்ணது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இதுதான் வந்து ஹமாஸினுடைய சிந்தனை ஓட்டம். ஹமாஸ் பண்ண விஷயமும் இதுதான். ஸோ அது மட்டும் தெளிவானது. அதற்கு அடுத்து நீங்க சொன்ன இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ். ஏன்னா அவங்க குடுக்க வேண்டிய ஹெவி எக்யூப்மென்ட்ஸ் குறிப்பா வந்து ரப்பல்ஸ ரிமூவ் பண்றதுக்கு. இந்த
கட்டட இடிபாடுகள வந்து கிளியர் பண்றதுக்கான ஹெவி எக்யூப்மெண்ட்ஸும் குடுக்கல. அதேபோல டென்ட்டுகள வந்து குறைச்சிருக்கிறாங்க, குடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த இந்த சனிக்கிழமை நடந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் வந்து அவங்க பண்றதா தெரியுது. அதற்கு முன்னாடி இடையில நம்ம பேசும்போதே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு முன்னாடி தடுத்து வச்சிருந்ததெல்லாம். ஸோ இதனுடைய பிரதான காரணம் என்னவா இருக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ டெல் அவீவ் வந்திருந்தாரு. ஸோ இந்த பயணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பயணம். அதனால தான் வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கணும். இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், இப்ப இன்னைக்கு வந்து அவர் சந்திச்சு பேசியிருக்கிறாரு நெதன்யாகுவ. சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் இவங்க என்ன முடிவு எடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா, இந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். இல்ல வந்து தொடர்ந்து வந்து இத தடை பண்ணி வச்சு, சீஸ்ஃபயர வந்து வயலேட் பண்ண போறாங்களாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் டீல்ம்போது சில சீக்ரெட் மெசேஜஸ வந்து கசாம் பிரிகேட் குடுத்திருக்கிறாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கிரிப்டிக் மெசேஜா தான் வந்து குடுத்திருக்கிறாங்க. அதுல சில விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் வந்து, சில வீரர்கள் இஸ்ரேலிய துருப்புகளினுடைய யூனிஃபார்ம் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேல் துருப்புகளினுடைய யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்னா, அத என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு முறை வந்து இஸ்ரேல் சோல்ஜர்ஸ வந்து கேப்சர் பண்ண வீடியோ வந்து கசாம் பிரிகேட் வெளியிட்டிருந்தது. உயிரோட பிடிச்சத வந்து வெளியிட்டிருந்தது. அத தான் வந்து அவங்க இண்டிகேட் பண்றாங்க. உங்களுடைய வீரர்கள் போர்க்களத்துல சிக்குன வீரர்கள் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆயுதங்கள், இஸ்ரேல் நாட்டினுடைய ஆயுதங்கள வச்சிருந்தாங்க. இஸ்ரேல் அந்த அக்டோபர் 7ல அலக்ஸா ஃப்ளட் நடந்தப்போ, இஸ்ரேலுக்குள்ள ராணுவ வாகனங்கள எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வாகனங்கள்ல தான் வந்து அவங்களுடைய கேப்டிவ்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி காலம் வந்ததுல ஃபர்ஸ்ட்டா வந்த வாகனம்ங்கிறது அந்த வாகனம் தான். போன முறை வரும்போதும் அதுல தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஐ திங்க் வந்து இந்த வாரம் நடந்த அ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் சம்பவமும் யாஹ்யா சின்வரினுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் பண்ணதா சொல்றாங்க. அப்படிதான் நெனைக்கிறேன். அம் ஐ மைட் பி ராங். அப்படிதான் நான் படிச்சேன். ஸோ அதனால வந்து இதுல என்ன தகவல்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா, பல்வேறு கிரிப்டிக்கான மெசேஜ போடுறாங்க. அதேபோல ஒரு ஒரு பிரிசனர்ட்ட அ டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து குறைஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சிம்பல வந்து பரிசா குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னத்துக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி காசா வந்து அ விற்கப்படாது அப்படிங்கிற மாரி தான் வந்து அதுல சில தகவல்களையும் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு சொல்றாங்கன்னு தான் தெரியுது. ஸோ இதுல என்னன்னா, இப்போ மார்க்கோ ரூபியோ வந்திருக்கிறாரு. பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்போ திடீர்னு வந்து அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மார்க்கோ ரூபியோ வருகைக்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதேபோல 1 டன் எடையுள்ள பாம்புகள வந்து இப்ப அனுப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனுடைய வீடியோ ஃபோட்டோ ஆதாரங்கள் கூட வந்திருக்கு. அமெரிக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. 1 டன் பாம்புகள. ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து திரும்ப கொண்டு வந்து காசாக்குள்ள போடுவாங்களா? சீஸ்ஃபயர பிரேக் பண்ணிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அகைன் நீங்க ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர பிரேக் பண்றதுனால என்ன ஆல்டர்னேட்டிவ் பிளான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. ஏன்னா இதுவே வந்து வாய்ப்பில்லாத பட்சத்துல தான் வந்து இந்த சீஸ்ஃபயரே வந்து அக்ரி செய்யப்பட்டுச்சு. இப்போ சொசைட்டி வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கு. இஸ்ரேலிய சொசைட்டி. அத எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அதே மாதிரி காசாவ வந்து மக்கள் எல்லாம் வெளியேத்த போறேன் அப்படின்னு ஸ்மார்ட்ரிச் பேசுனா, ஸ்மார்ட்ரிச் எங்க போய் அனுப்புவாரு? எது வழியா அனுப்ப போறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல ஜோர்டானுடைய கிங் தான் போயிருந்தாரு அமெரிக்காவுக்கு. அவரு போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுல ட்ரம்ப் அழுத்தம் குடுத்தாலும், அவரு கடைசியா என்ன சொல்லியிருந்தாருன்னா, எகிப்து என்ன சொல்லுதுன்னு நாங்க பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. எகிப்தினுடைய அ பிரசிடென்ட்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டு, எகிப்து பிரசிடென்ட் அழைப்ப வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அமெரிக்காவுக்கு. அவரு தெளிவா இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அவரு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு.
அந்த மாதிரியான பிளானை வந்து நாங்க ஒரு காலத்திலேயே அக்ரி பண்ண முடியாது அப்படின்னு இருக்காரு. நம்ம சொன்னோம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் மாதிரி. இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது டெத் சென்டென்ஸ் தான். சிசிக்கு டெத் சென்டென்ஸ், அதே மாதிரி தான் அப்துல்லாவுக்கும் டெத் சென்டென்ஸ் தான். சுயமாவே வந்து சூசைட் அட்டெம்ப்ட்ல ஈடுபட்டா மட்டும்தான் அவங்களுடைய திட்டத்துக்கு ஒத்துக்க முடியும், அமெரிக்காவினுடைய திட்டத்துக்கு. ஸோ அதனால அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே வந்து சடாக்குங்கிற அந்த எகிப்தினுடைய முன்னாள் அதிபர் வந்து கேம்ப் டேவிட் அக்ரிமெண்ட் போட்டதுனால தான் அவரை கொலையே பண்ணாங்க. அதனால தான் அவருடைய கொலை நடந்தது, அசாசினேஷன். ஸோ அதனால இந்த இந்த பிளான்க்குள்ள போனாங்கன்னா இவங்க வந்து சவக்குழி தோன்றதா தான் அர்த்தம். இவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. இங்க மிகப்பெரிய சிக்கல் வந்து இருக்கு. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ அதனால இவங்களுடைய உள்நாட்டு அரசியலை ஹேண்டில் பண்ண முடியாது. பெரிய சிக்கல்கள் வந்து உருவாகும். அதே மாதிரி ட்ரம்பினுடைய பிளான் பிரகாரம் ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம், காசா மக்களை நான் வெளியேத்துவேன்னு சொன்னதுக்கு அப்புறம், நெத்தன்யாகு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ட்ரம்பினுடைய பிளான் வந்து ரொம்ப புதுமையானது. அதுதான் வந்து சரியானது. இந்த மாதிரி யாருமே யோசிக்கல. இத தான் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா, சவுதி அரேபியா அவங்களுடைய இடம் வந்து ரொம்ப காலியா இருக்கு. மக்கள் இல்லாத பகுதிகள் நெறைய இருக்கு. அந்த பகுதிகள்ல பாலஸ்தீன் ஸ்டேட்ட உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எகத்தாளமா பேசியிருந்தாரு சவுதி அரேபியாவ பத்தி. இப்ப சவுதி அரேபியா இம்மீடியட்டா அதற்கான பதிலடி குடுத்துச்சு. அறிக்கை வெளியிட்டிருந்தது. அது வந்து கடுமையான அறிக்கையா இருந்தது. இதுவரைக்கும் சவுதி அரேபியா அந்த மாதிரியான வார்த்தைகள பிரயோகப்படுத்தினதே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஸான ரிப்ளைய வந்து நெத்தன்யாகுவுக்கு குடுத்திருந்தது. அதே மாதிரி முன்னாள் இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருந்த சவுதி அரேபியாவினுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருந்த ஒரு முக்கியமான நபர், அமெரிக்காவினுடைய ஒரு டிவி நிறுவனத்துக்கு வழங்கின பேட்டியில ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு. கஃபியே போட்டிருந்தாரு. கஃபிய அணிஞ்சுகிட்டு அந்த இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அதுல வந்து கடுமையா பேசியிருந்தாரு. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. டிலூஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாரு. ஒருவேளை ட்ரம்ப் அப்படி விருப்பப்பட்டா அவங்க வந்து அவர் வந்து கிரீன்லாண்ட்ல புடிச்சதுக்கு அப்புறம் கிரீன்லாண்ட்ல அனுப்பலாம். இல்லன்னா அவர் கிரீன்லாண்ட கூட சொல்லல. அவர் வந்து அலாஸ்காவுக்கு அனுப்பலாம். இந்த இஸ்ரேலியர்கள. அங்க வந்து இஸ்ரேல் நாட்ட உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் கிரீன்லாண்ட ஆ வாங்குனதுக்கு அப்புறம் அவங்கள எல்லாத்தையும் கிரீன்லாண்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அப்படிங்கிறத அவரு சஜெஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த அளவுக்கு ஹார்ஸான ரிப்ளை வந்து சவுதி அரசாங்கத்தில இருந்தும், சவுதி அரசாங்கத்துக்கு தொடர்புடைய மிக முக்கியமான நபர்கிட்ட இருந்தும் கிடைச்சது. இந்த நபர் மிக முக்கியமான நபர். இவர் வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருந்தவரு. ஒரு பிரின்ஸ் தான். இவர் வந்து அமெரிக்கா கூட மிக நெருக்கமா இருந்தவரு. சிஏஏ கூட மிக நெருக்கமா இருந்தவரு. அவங்க கூட மிக நெருக்கமான தொடர்புல இருக்கக்கூடியவர் தான் இப்படி பேசியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு சவுதி அரேபியாவுக்கும், அமெரிக்காவுக்குமான அந்த உறவுல மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாயிருக்கு. இந்த சமகாலத்துல நீங்க பல விஷயங்கள இதுல வந்து நீங்க பேசலாம். இந்த சமகாலத்துல ட்ரம்புக்கும், புட்டினுக்கும் நடந்த உரையாடல்ல அவங்க அக்ரி செய்யப்பட்ட ஒரு விஷயமா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த பேச்சுவார்த்தை அதாவது ட்ரம்புக்கும், புட்டினுக்குமான நேரடியான பேச்சுவார்த்தைங்கிறது சவுதி அரேபியாவினுடைய ரியாத்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியா தான் ஹோஸ்ட் பண்ண போகுது இந்த பீஸ் டாக்க. இவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. அதே நேரத்துல எகிப்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான வந்து ரெடி பண்ணி, அது சவுதி அரேபியா, ஜோர்டான், அ துருக்கின்னு நெனைக்கிறேன். மற்ற நாடுகள் கூட இணைந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான ப்ரொப்போஸ் பண்றாங்க. ரீபில்ட் பண்றதுக்கு. காசாவ வந்து ரீபில்ட் பண்றதுக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான்ல காசா மக்கள் வெளியேறாமலே உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போதே வந்து இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன பண்றதுக்கு ஆனா திட்டத்த வந்து அவங்க குடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுதான் சவுதி அரேபியாவுல டிஸ்கஸ் செய்யப்பட்டு, சவுதி அரேபியாவினுடைய மேற்பார்வையில சவுதி அரேபியா தான் அத ப்ரொப்போஸ் பண்ணுது. அவங்க தான் வந்து அதற்கான நிதியளிப்பும் பண்ண போறாங்க. இந்த நாடுகள் தான் நிதியளிப்பு பண்ண போறாங்க. மிக முக்கியமா வந்து சவுதி அரேபியா இதுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு தயாரா இருக்கிறதா, அவங்களே இந்த ப்ரொப்போசல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய குழப்பமான சூழல். நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குழப்பம் தான் வந்து இங்க நின்னுகிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ சீஸ்ஃபயர உடைக்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகள்
அதுல நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம், அதேபோல ஸ்மாட்ரிக் போன்ற ஃபாசிஸ்ட்டுகளினுடைய தீவிரம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காசா வந்து காசா மக்களை எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்ணிட்டு அங்க வந்து செட்டில்மெண்ட்ஸை உருவாக்க போறோம். அது வந்து ரிவேராவா இருக்க போகுது, ரெசார்ட்டா இருக்க போகுது, கேசினோவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பிளானை வைக்கிறாரு. அதற்கு இந்த மக்களை எங்க வெளியேற்றுவீங்கன்னு கேட்கும்போது, எகிப்துலயும் ஜோர்டான்லயும் நாங்க வெளியேற்றுவோம். அதற்கான பேச்சுவார்த்தையில நாங்க ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நாங்க ஒத்துக்க வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு அடுத்து நெத்தன்யாகு சவுதி அரேபியாவுல வந்து அவங்க வந்து நாட்டை உருவாக்கிக்கிட்டோம். ஏன்னா சவுதி அரேபியா சொல்லிடுச்சு, இந்த எத்னிக் கிளான்சிங் பிளானை வந்து நீங்க வச்சீங்கன்னா இஸ்ரேல் கூட நார்மலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் நெத்தன்யாகு சொல்றாரு, சவுதி அரேபியால இடம் காலியா இருக்கு, அங்க வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற என்ன ஆப்ஷன் இருக்கு, என்ன பண்ண முடியும் இவங்களால அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான் இப்போ உருவாகிருக்கு. என்னன்னா, சீஸ்ஃபயரை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னா ரெட் சி பிளாக்கேடு, யமன் அன்சார் அமைப்பு ரெட் சீயை வந்து பிளாக் பண்ணுது. இஸ்ரேலுக்கு போக வேண்டிய உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லாமே போறது ரெட் சி வழியா தான் போயிட்டு இருந்தது. மெயினா போயிட்டு இருந்தது ரெட் சி வழியா. அதை இல்லாம மெடிட்டரேனியன் வழியா போயிட்டு இருந்தது. மெடிட்டரேனியன்லயும் தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க யமன் அன்சார் அமைப்பு. ஸோ அதனால எலாட் போர்ட் கம்ப்ளீட்டா வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு போயிருச்சு. கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க எலாட் போர்ட்டை. எலாட் போர்ட் அத்தாரிட்டி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எலாட் போர்ட் இயங்கல. ஹைஃபா போர்ட் மட்டும்தான் இயங்குது. அஸ்கலான் போர்ட் இயங்குது. 2 போர்ட் தான் வந்து இயங்குது. இந்த 2 போர்ட்ல அஸ்கலான் போர்ட்டுங்கிறது சின்ன போர்ட். ஹைஃபா போர்ட் தான் பெரிய போர்ட். அந்த போர்ட்டும் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு. ஈராக்கி ரெசிஸ்டன்ஸும் யமன் அன்சார் அமைப்பும் அந்த போர்ட்லயும் வந்து அப்பப்ப தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு கடல் மார்க்கமா வந்துகிட்டு இருந்த இந்த போக்குவரத்துங்கிறது கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டுருச்சு. இதுல மிக முக்கியமா இவங்களுக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்தது துருக்கி. துருக்கியினுடைய வெசல்ஸ் அங்கிருந்து ஆயிலை கொண்டு வந்து எந்த போர்ட் வழியா வந்தாங்கன்னா, எஜிப்துல இருக்கக்கூடிய போர்ட் வழியா தான் வந்து இவங்க வந்தாங்க ஹைஃபா போர்ட்டுக்கு. இப்போ எஜிப்து கூட மிகப்பெரிய முரண்பாடுகளை இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணாங்கன்னா எஜிப்து கூட மிகப்பெரிய முரண்பாடு இவங்களுக்கு உருவாகும். ஏன்னா எத்னிக் கிளென்சிங் பிளான்ல இவங்க வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில எஜிப்து ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கலைன்னா இவங்க அதனால வந்து போற மீறி இவங்க வந்து, ஏன்னா எஜிப்து மீடியேட் பண்ணியிருக்கு. இந்த சீஸ்ஃபயரை மீடியேட் பண்ணி கொண்டு வந்தது எஜிப்து. ஸோ அதனால எஜிப்தை மதிக்காம தான் நடக்கிறதாகும். அதனால எஜிப்து அதுக்கு இடம் கொடுக்காது. இடம் கொடுக்காம போனா இவங்களுக்கு வர்ற ஆயில் வரத்துங்கிறது சிக்கலுக்குள்ளாகும். அதே நேரத்துல இவங்க ரெட் சி பிளாக்கேட்ல அடைஞ்ச பாதிப்பை சரி பண்றதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ரூட், லேண்ட் ரூட்டை வந்து உருவாக்கி கொடுத்தது யாருன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜோர்டான். இந்த 3 நாடுகளும் சேர்ந்து தான் லேண்ட் ரூட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. அது வழியா தான் இவங்களுடைய பொருட்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டு இருந்தது, உணவுப் பொருட்கள் உட்பட. இப்போ சவுதி அரேபியா கூட முரண்பாடுகளை உருவாக்கிட்டாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவா இந்த எத்னிக் கிளென்சிங் பிளானுக்கு, அதுவும் குறிப்பா சவுதி அரேபியாவில் உங்களுடைய நாட்டை, பாலஸ்தீன் நாட்டை உருவாக்கிக்கலான்னு நெத்தன்யாகு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கடுமையான கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு. அது வந்து கூட்டறிக்கையா வெளியிட்டிருக்கு. பல நாடுகள் சேர்ந்து கூட்டறிக்கையா வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல ஈரானும் இருக்குது. பல நாடுகள் சேர்ந்து தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அதோட சேர்ந்து தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இது எல்லாமே அவங்களுடைய கூட்டணி நாடுகளுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசாங்கமும் நெத்தன்யாகு அரசாங்கமும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பின்னணியில யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சிக்கலுக்குள்ளாயிருக்கு. சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. நெத்தன்யாகுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் டேர்ம் ஒர்க் அவுட் ஆகல. அமெரிக்காவுக்கும் டேர்ம் ஒர்க் அவுட் ஆகல.
ஸோ இப்படியான ஒரு மிக சிக்கலான ஒரு சூழல். அதேதான் ஜோர்டானுக்கும். ஸோ இவ்வளவு சிக்கல்கள் வந்து இந்த பகுதி முழுக்க இப்போ உருவாகியிருக்கு. இப்போ இதுல ஜோர்டானும், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து லேண்ட் ரூட் சப்ளை மூலமா தான் வந்து இஸ்ரேலினுடைய நாட்டையே ரன் பண்றதுக்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து இந்த சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணி இஸ்ரேலுக்கு போருக்கு மீண்டும் போச்சுன்னா இந்த லேண்ட் ரூட் தொடர்ந்து இயங்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த லேண்ட் ரூட் இயங்கலைன்னா தொடர்ந்து இஸ்ரேலால போரை நடத்துறதுங்கிறது கடினமான காரியம். ஸோ அதனால எல்லா வகையிலையும் கடந்த காலத்தை விட இந்த 15 மாசத்துல இவங்க நடத்தின போர் நடைமுறைகளை விட இந்த முறை போரை ஆரம்பிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலை தான் இந்த அரசாங்கத்துக்கு உருவாக்கும், இஸ்ரேலுங்கிற நாட்டுக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க போர் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். இது வந்து இவங்க நெகோசியேஷன் ட்ரிக்காக தான் பேசுறதா நமக்கு தெரியுது. ஒருவேளை இது எல்லாத்தையும் கடந்து அவங்க போய் பண்றாங்கன்னா இந்த அரசாங்கங்களை ட்ரம்ப் வந்து நெருக்கடி கொடுத்து ஒத்துக்க வச்சிருவாரு, எதுவும் பண்ண விட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையின் பேர்ல அவங்க பண்ணாதான். அது எகைன் நடக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதற்கான வருகையா தான் இன்னைக்கு மார்க்கோ ரூபியோவினுடைய வருகை நடந்திருக்கு. அவர் வந்து இப்போ டெல்-அவிவ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அடுத்து எங்க போறாருன்னு நமக்கு தெரியல. ட்ரம்பினுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நடவடிக்கைக்காக தான் அவர் இங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து எந்த நாடு போறாரு, என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாரு, என்ன மாதிரி டேர்ம்ஸை வந்து அவங்க செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தோழர். அது வரைக்கும் இதுதான் இருக்கிற நிலைமை. ஓகே, ஓகே தோழர். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு. ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அவர் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கான தூதர்ன்னு நினைக்கிறேன். அவரு வந்து இந்த அடுத்த இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது உள்ளுக்குள்ள வந்து இவங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. இருந்துச்சு. அவரே சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, ஒட்டுமொத்தமா வந்து ஹமாஸ அழிச்சிடுறது. அடுத்து வந்து போர வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா, அத வந்து நம்ம சமரசம் பண்ண வேண்டிய தேவையில இருக்கோம் இப்போ. அத இப்ப நீங்க சமரசம் பண்ணி தான் ஆகணும். இந்த இது வந்து எக்காரணம் கொண்டும் இந்த போர் நிறுத்தங்கிறது முடிஞ்சிடக்கூடாது. கட் ஆயிறக்கூடாது. போர் நிறுத்தம் கன்டின்யூ ஆகணும். அங்க உள்ளுக்குள்ள ஏற்கனவே இன்னும் வந்து இன்க்ளூடிங் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவரோட சேர்த்து பல ராணுவ வீரர்கள் வந்து உள்ள இருக்காங்க. அவங்களையும் காப்பாத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு சொல்றத நான் வந்து அரபிலேருந்து அத இது பண்ணி பார்த்தேன். டிரான்ஸ்லேட் பண்ணப்ப இந்த வார்த்தை இருக்கு. அதுல இருக்கிறத நான் அப்படியே படிச்சிடுறேன். அரபிலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஏன்னா 2வது கட்டத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதும், ஹமாஸை அழிப்பதும் அடங்கும். மேலும் 2 விஷயங்களும் சமரசம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒரு தான் ஐடியா வச்சிருந்தாங்களா? அவங்களால எப்படி ஹமாஸ வந்து அழிக்கிறன்றது முடியாதுன்றத தான் தினம் தினம் காட்டிட்டு இருக்கு. எங்களால உன்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்றது தான் ஒவ்வொரு சீஸ்ஃபயர்லயும் காட்டுறாங்க. இப்படி ஏதாவது உண்மையிலே அவங்க ஐடியா வச்சிருந்தாங்களா? இது விரும்புறது விரும்புறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன போரு, அப்புறம் என்ன இது தோழர். நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா இந்த போரினுடைய அடிப்படைகள்ல இருந்தே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். பல இடங்கள்ல நம்ம பேசியிருக்கோம். இந்த போருக்கான அடிப்படைங்கிறது இப்ப நம்ம போன முறை பேசின வீடியோல நம்ம நல்லா இது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திட்டோம். இதுல எதுலையுமே வந்து சக்சஸ் பண்ண முடியல. அவங்க எதற்காக இந்த இந்த ஹியூமிலியேஷனை வந்து பண்றாங்க. இப்போ போன பிரிசனர் எக்ஸ்சேஞ்சில் இவ்வளோ கிரிப்டிக்கான மெசேஜஸ் வந்து கொடுத்ததுக்கான அடிப்படையும் அதுதான். என்னன்னா ஹியூமிலியேட் பண்றாங்க. இந்த ஹியூமிலியேஷனுடைய அடிப்படையே உன்னுடைய பாலிசி, இந்த இனப்படுகொலை பாலிசிங்கிறது எங்க மசருக்கு சமம் அப்படிங்கிறத சொல்றது தான். எங்களை வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து இனப்படுகொலைய பண்ணீங்கனாலும் மீண்டும் நாங்க மறுபடியும் வருவோம். மீண்டும் அக்டோபர் 7 மாதிரியான சம்பவத்தை மீண்டும் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். ஸோ அதை தான் இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீ போர் நடத்தினாலும் இன்னும் 15 மாசம் போர் நடத்தினாலும் உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸும் சொல்றாங்க. ஸோ அதனால இந்த போர் அதாவது நீங்க அதாவது கொஞ்சம் கூட எப்படி சொல்றது, நம்ம இந்த ஆஹ் இதெல்லாம் எடுத்துப்பாங்கல்ல,
பதவி பிரமாணம் எடுத்துக்கும்போது வந்து சத்திய பிரமாணம் பண்ணுவாங்கல்ல. அப்ப சொல்லுவாங்கல்ல, நான் சுய சுய நி அ சுய என்ன சொல்றது? சுய சுய மனசாட்சியுடன் அ சுய நினைவுடன் சுய நினைவுடன் நான் சுய வந்து இத நினைவுடன். வந்து இத வந்து நான் வந்து உறுதிமொழியா எடுத்துக்கிறேன்னு. அந்த மாரி சுய நினைவோட இவனுங்க இருந்தானுங்கன்னா, அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. இனிமே வந்து இப்போ ஹமாஸ அழிக்கலாமா? அழிக்க முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கே வேல இல்ல. அழிக்க முடியாது. இன்னமும் வந்து நேத்து வந்து ஒரு ரஷ்ய குடியுரிமை பெற்ற ஒரு செட்டிலரு. அந்த பையன புடிச்சிட்டு வந்ததுல, அந்த பையன வந்து நேத்திக்கு அ ஐ திங்க் பிஐஜேன்னு நெனைக்கிறேன். பிஐஜே அமைப்பு வந்து அவனுடைய நீ இந்த தடவ இந்த பேட்ச்ல வந்து நீ போறன்னு சொல்லி அந்த லெட்டர் குடுத்தத பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு அப்படியே சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அது பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் டனலுக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. டனலுக்குள்ள தான் அவன உட்கார வச்சிருக்கிறாங்க. அங்க தான் கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட்ட குடுக்குறாங்க. அவன் பார்த்த உடனே அவ்ளோ சந்தோஷம் அவனுக்கு. ஸோ இன்னும் டனல் நெட்வொர்க்க வச்சிருக்கிறாங்க. இன்னும் இன்டாக்ட்டா இருக்கிறாங்க. எந்த வகையிலும் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. நீங்க எப்படி பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை மாதங்கள் வந்து நீங்க போர நடத்திருக்கீங்க. ரெகானசன்ஸ் ஃப்ளைட்டு, பிரிட்டனுடைய ரெகானசன்ஸ் ஃப்ளைட்டு டெய்லி பறந்திருக்குது. டெய்லி இந்த பகுதி முழுக்க வந்து பறந்துகிட்டே இருந்திருக்கு. அமெரிக்காவினுடைய ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்கு. இவனுங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்கு. இவனுங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து சேட்டலைட் டேட்டா இருக்குது. இவ்வளவும் இருந்தும் 15 மாசம் மக்கள் எல்லாத்தையும் வந்து பட்டினி போட்டு, மக்கள் எல்லாம் ஒடுக்கி ஒரு பக்கம் கொண்டு போய் நிறுத்திட்டு, பில்டிங்க பூரா தரைமட்டமாக்கிட்டு, இதுக்குள்ள நின்னு இவனுங்களால சண்டை புடிச்சு, இவனுங்களால ஜெயிக்க முடியலன்னா, இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும்னு நெனைக்கிறீங்க? மிலிட்டரியில இதுக்கு மேல எதுவும் பண்றதுக்கு இல்ல தோழர். ஒட்டுமொத்தமா அணுகுண்டு போட்டு அழிக்கிறத தவிர இவனுங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. அணுகுண்டு போட்டு அழிச்சானுங்கன்னா, இவனுங்களோட பர்ப்பஸே இதுல தோல்வி ஆயிடும். ஏன்னா, இவனுங்களே இந்த பகுதியில வாழ முடியாது. ஸோ, அதனால எந்த வாய்ப்புமே இல்ல. நடத்தலாம். இன்னும் பல உயிர வந்து கொல்லலாம். இந்த மக்கள வந்து பூச்சி, புழுக்கள் மாதிரி வந்து கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அவனுங்க பார்க்குறானுங்க இந்த மக்கள. ரேசிஸ்ட் சிந்தனையோட தான் பார்க்குறானுங்க. உலகத்துல இவனுங்கள தவிர, இந்த வெள்ளைக்காரன்கள தவிர, மற்ற எந்த மக்களும் இவனுங்களுக்கு மக்களே கிடையாது. ஆடு, மாடு மாரி தான் இவனுங்க பார்ப்பானுங்க. அப்படித்தான் இவனுங்க ட்ரீட் பண்றானுங்க. இத்தனை ஆண்டு கால வரலாறுங்கிறதும் அதுதான். ஸோ அந்த மனநிலையில இவனுங்க கொலை பண்ணலாம். கொத்து கொத்தா கொலை பண்ணலாம். ஆனா ராணுவ ரீதியா இவனுங்களால ஒரு துரும்ப கூட கிள்ள முடியாது. 2வது ராணுவ ரீதியா இவனுங்க மிகப்பெரிய கோலை. இவனுங்களோட அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் இவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி வச்சிருக்கிறதுனால தான், இந்த அளவுக்கான இவனுங்களால சண்டை போட முடியுது. இதெல்லாம் இல்லாம, இதே கசாம் படை வீரர்கள் மாதிரியோ, இல்ல மற்ற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு வீரர்கள் மாதிரியோ இவனுங்கள கொண்டுட்டு வந்து களத்துல இறக்குனீங்கன்னா, ஒரு நாள்ல 100 பேர், 200 பேர் இறந்து போவானுங்க. அந்த அளவுக்கு கோழைகள் தான் இவனுங்க. இவனுங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. ஸோ, அதனால மிலிட்டரி ரீதியா வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவனுங்க என்ன வேணாலும் பேசலாம், மிரட்டலாம், எவ்வளோ சிக்கல்கள வேணாலும் உருவாக்கலாமே தவிர, இவனுங்களால வெற்றி பெறதுக்கான ராணுவ ரீதியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்போ இன்னும் சிக்கல் என்னன்னாக்க, லெபனான்குள்ளேயும் இப்போ சிக்கல் வந்து தீவிரமாக ஆரம்பிக்குது. லெபனான் அரசாங்கமும் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவா அ ஈரானுடைய ஃப்ளைட்டுகள் வந்து வர்றதுக்கு அனுமதி குடுக்கல. ஈரான் அரசாங்கம் உடனடியா வந்து ஃப்ளைட்டுகள தடை பண்ணியிருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் தடை பண்ணியிருக்குது. பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லுது. ஆனா லெபனான் அரசாங்கத்துக்கு அமெரிக்கா குடுக்குற கட்டளையும், ஈரான் குடுக்குற கட்டளையும் ஏத்துக்கிட்டு லெபனான் அரசாங்கம் இந்த தடைகள வந்து அறிவிச்சிருக்குது. ஹெஸ்புல்லாவும் அதுக்கு அறிக்கை விட்டிருக்கு. நேத்து ஹெஸ்புல்லா அழைப்பு விடுத்திருந்த ஒரு அமைதி பேரணி, அ ஏர்போர்ட்டுக்கு போற பழைய ரோட்ல வந்து பேரணி நடத்தியிருக்கிறாங்க. அதுல வந்து இப்போ ராணுவம் வந்து எ லெபனானுடைய ராணுவம் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியிருக்குது. அமைதி வழி போராட்டத்துல கண்ணீர் புகை குண்டு வீசியிருக்கிறாய்ங்க. யார் நடத்துனது என்னாங்கிற விசாரணைய உடனடியா பண்ணணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஹெஸ்புல்லா அறிக்கை விட்டிருக்கு. இத நடத்தலன்னா இது மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பங்கள ஏற்படுத்தும். உள்நாட்டு அளவுல மிகப்பெரிய சிக்கல்கள ஏற்படுத்தும். உடனடியா இத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் நடத்துனா என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் மிலிட்டரிக்குள்ள. அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லா உடனடியா அறிக்கை விட்டிருக்கிறாங்க. அதேபோல நேற்றுக்கு முன்தினம் ஸ்பான்டேனியஸா நடந்த போராட்டத்துல பெரிய அளவுக்கு பொது சொத்துகள் மீது சேதம் ஏற்படுத்தியிருக்குது
கேங்ஸு, அதே போல இன்டரிம் ஃபோர்ஸ், அதாவது யூனிஃபிலினுடைய வெஹிக்கிள்ஸை வந்து சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இதையும் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த வீரர்களையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அமல் மூவ்மெண்ட்டும், ஹெஸ்புல்லாவும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல, வயலண்ட் நடவடிக்கைகள்ல யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அதே சமகாலத்துல பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டை வந்து அனுமதிக்காம செயல்பட்டதை வந்து கண்டனம் பண்ணியிருக்குது. ஸோ இதையும் வந்து 2யும் பண்ணியிருக்குது. இது கிட்டத்தட்ட பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள்ள வந்து இவங்க வெளியேறணும். இப்ப பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள்ள வெளியேறலன்னா, அங்கேயும் போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இனிமேல்லாம் வந்து அவரு ட்ரம்ப் சொன்ன மாதிரி, ட்ரம்ப்புக்கு மட்டும் ஆல் பெட்ஸ் ஆர் ஆஃப் கிடையாது. இங்க ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும் ஆல் பெட்ஸ் ஆர் ஆஃபா தான் இருக்கு. இவங்க வந்து போருக்குன்னு போனாங்கன்னா, அடுத்த கட்ட போருங்கிறது வேற மாதிரியான போரா தான் இருக்கும். அத உறுதியா நம்ம சொல்ல முடியும். அப்போல பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால வந்து இவங்க ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. இன்னும் அந்த ரஷ்யா, உக்ரைன் அந்த விஷயத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து உக்ரைன் இன்னும் சொல்லப்போனா செலன்ஸ்கி தரப்பு ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே போன தடவை சொன்ன மாதிரி யூரோப்பை டோட்டலாவே கழட்டி விட்டாங்க இதுல இருந்து. யூரோப் தரப்புலயும் வந்து ரொம்ப அப்செட் ஆகாங்க. உங்களையெல்லாம் நம்பி தானே நாங்க வந்து உக்ரைன் கூட இருந்தோம், இவ்வளவு காசு செலவு பண்ணியிருக்கோம், நீங்க எங்களை கொஞ்சம் கூட கேட்காம டைரக்டா போயிட்டு புட்டின்ட்ட பேசுறீங்களே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தரப்பு ஏதாவது தகவல் இருக்கா தோழா? இது எப்படின்னா, இந்த வடிவேலும் இன்னொரு காமெடியர் ஒருத்தரும் ஒரு ஹோட்டலுக்கு 2 பேர்ட்டையும் காசு இருக்காது. ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு வடிவேலு வந்து அவர்ட்ட சொல்லுவாப்படி, "டேய், நான் பர்ஸ வைக்கிற மாரி வைக்கிறேன். நீ தூக்கிட்டு கைய கழுவிட்டு வந்து நீ தூக்கிட்டு ஓடிரு, ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். என் பர்ஸ தூக்கிட்டு போயிட்டான்ட்டு நான் உன்னைய விரட்டிக்கிட்டு நானும் ஓடி வந்துடுறேன்பாரு." அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ஆள் போய் கைய கழுவாப்படி. பக்கத்து டேபிள்ல இன்னொருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா பர்ஸ்ல பணம் நெறைய வச்சிருப்பாப்படி. எடுத்து வெயிட்டர்கிட்ட காச குடுத்துட்டு பர்ஸ வந்து டேபிள்ல வைப்பாப்படி. வடிவேல் முன்னாடி இந்த இந்த ஆள் வந்து நிப்பாரு. இப்ப வடிவேல் சொல்லுவாரு, "டேய் என்னடா பாக்குற? எடுத்துட்டு ஓடுறா" அப்படிம்பாப்படி. "ஆ, நான் பாத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் பிளான மாத்திட்டேன்னு சொல்லி அந்த பர்ஸ தூக்கிட்டு ஓடிருவான். ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா, "டேய் என் பர்ஸு அவன் பர்ஸ எடுத்துட்டு போனதுக்கு வடிவேல் விரட்டிட்டு போவான். என் பர்ஸ தூக்கிட்டு போயிட்டான்னு." கடைசியா வடிவேல பிடிச்சிருவாய்ங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் வந்தோனே, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் வந்து ட்ரம்ப் கூட இது பைடன் கூட சேர்ந்துகிட்டு தான் அந்த போரையே நடத்துனாய்ங்க. இப்ப பைடன பிடிச்சுக்கிட்டு பைடன் கூட சேர்ந்து தான் போரை நடத்துனாய்ங்க. ட்ரம்ப் வந்தோனே, "ஏய், நான் நேரடியா வந்து ரஷ்யா பிரசிடென்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க வேலைய நீங்க பாருங்கன்ட்டு" ட்ரம்ப் போயிட்டாப்படி. இப்போ இவனுங்கெல்லாம் போனவனுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்கள்ட்ட ரிசோர்ஸஸ் கிடையாது. தொழில இழந்துட்டானுங்க. பொருளாதாரம் போயிடுச்சு. இங்க எவனும் வந்து தற்சார்பா கிடையாது. எல்லாருமே அமெரிக்காவினுடைய ராணுவத்த நம்பி இருந்தானுங்க. ராணுவ ஆக்கிரமிப்புல இருந்தானுங்க. இன்னைக்கு அதுவும் கேள்வி ஆயிடுச்சு. இவனுங்களுக்கு உதவி பண்ற மாரியும் தெரியல. இவனுங்க ஏற்கனவே ரஷ்யாவ பகைச்சுக்கிட்டானுங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கு. இதுல வலுக்கட்டாயமா போய் ஒருத்தன், "நான் உயிர் பலி குடுக்குறேன்டா, நீ எனக்கு காச மட்டும் குடுறான்னு" சொல்லி யுக்ரைன்காரன் போனான். இப்ப அவன் நாட்ட பங்கு போடுறதுக்கு ட்ரம்ப்பும், புட்டினும் சேர்ந்து சவுதி அரேபியால போய் பேச்சுவார்த்தை நடத்த போறாய்ங்க. அவன கூப்பிடல, அவன்ட்ட சொல்லல. அவன் தான் சொல்றான், "என்னைய கேட்காம எப்புட்றா என் நாட்டு பிரச்சனைய பத்தி நீங்க பேசுவீங்கன்னு" சொல்லி கடுமையான அதிருப்தியில இருக்கான். அவன என்ன சொல்றானுங்க, "நீங்க இருந்தா தானடா" அவன் ஏற்கனவே லண்டன்ல வந்து அபார்ட்மெண்ட்லாம் வாங்கி வச்சுட்டான். லண்டன் போறதுக்கு தயாரா இருக்கான். MI6 அவன கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கு. ஸோ, அதனால எப்ப அவன் ஊர விட்டு கிளம்பி ஓடுவான்னு தெரியல. 2வது அவன தூக்குறதுக்கான நடவடிக்கையிலயும் ட்ரம்ப் அரசாங்கம் இமிடியேட்டா ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அவன தூக்குறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டா MI6 தான் அவன காப்பாத்தி கொண்டு போணும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவன் எதிர்க்கட்சி தலைவர்களா இருந்தவனுங்க, இவன் கூட யாரெல்லாம் போட்டிக்கு வருவானுங்களோ அவனுங்களெல்லாம் கைது பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறான். போரசன்கோங்கிற முன்னாள் த ப அ
அதிபரை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக நேத்து வந்து அவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸ் போய் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க. அதே போல ஜொலூஸ்னி முன்னாள் சீஃப் ஆஃப் ஆர்மியா இருந்த ஜொலூஸ்னியை வந்து கைது பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி தன்னை காப்பாத்துறதுக்காக தனக்கு போட்டியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறான். ஏன்னா ஒன்று தேர்தலை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு யாரெல்லாம் பொட்டன்ஷியல் ஃபிகரா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்றதுக்கான நடவடிக்கையில ஜெலன்ஸ்கி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுல யாரு வந்து இவனை காப்பாத்துறது அப்படின்னு பார்த்தா, அப்ப அவன் பார்க்கறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பார்க்கறான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல ஜெர்மனியால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன்ட்ட வந்து ஆயுத பலம் கிடையாது, எதுவும் கிடையாது. பிரான்ஸ்னால எதுவும் பண்ண முடியாது. இவனுங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து முதல்ல ஒற்றுமை கிடையாது. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒற்றுமை கிடையாது. இவனுங்கக்குள்ளேயே போட்டி இருக்கு. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றான்னா, ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடியவனுங்க, நீங்க இந்த பிரச்சனைய பார்த்துங்க. இது உங்களுடைய பிரச்சனை. எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்ல. நான் வெளியேறுறேங்கிறான். நான் நேரடியா போயி புட்டின்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, எனக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனைய நான் பேசி தீர்த்துக்கிறேன். நான் இந்த நேட்டோவ வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து ஒண்ணா இணைச்சுட்டு, சிக்கல வந்து உருவாக்கி, எனக்கும் அவனுக்குமான சிக்கலா அத நான் மாத்திக்க விரும்பல அப்படிங்கிறான். எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து தெருவுல விட்டுட்டு, கடைசியா இவன் போய் நேரடியா அங்க பேச்சுவார்த்தை நடத்துறான். இவனுங்க எல்லாம் அவன் கூட வந்தவனுங்க பூரா நடுத்தெருவுல நிக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னு இவனுங்களுக்கு தெரியல. குழம்பி போய் நிக்கிறானுங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. நீங்க கலோக்கியலா சொன்னா, எல்லாம் ஒண்ணா வந்தானுங்க. எல்லாரையும் இழுத்துட்டு வந்து வம்புல விட்டுட்டு, அவன் நேரா போய் பேச்சுவார்த்தை நடத்த போறான். அவன் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறான். இவனுங்க எல்லாம் சிக்கல்ல மாட்டிட்டு கிடக்குறானுங்க. இப்ப இவனுங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல அவன் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப அந்த பின்னணியில தான் கிரீன்லாந்து எனக்கு வேணும்டாங்கிறான். இல்லன்னா டென்மார்க் மீது வந்து பொருளாதார தடை விதிப்பேங்கிறான். கனடா எனக்கு வேணுங்கிறான். இல்லன்னா கனடாவுக்கு எதிரா பொருளாதார தடை விதிப்பேன், டாரிஃப் போடுவேன்டாங்கிறான். வரி அதிகப்படுத்துவேன்டாங்கிறான். இப்படி பல்வேறு இடங்கள்ல அவனுங்க ஆளியே சுரண்ட ஆரம்பிச்சுட்டான் அவன். நீ என் கூட வந்தல்ல, இப்ப நீ அனுபவி அப்படிங்கிற இடத்துல இவனுங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பு வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுல தான் வந்து அவன் பிரிட்டன்ல இருக்கிற அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கான நடவடிக்கையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா பிரிட்டன்ல இருக்கிற அரசாங்கமே ஒரு ஒரு மோசமான அரசாங்கம். அவன் கேர் ஸ்டார்மருடைய அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம். அவன் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையில எலான் மஸ்க் மூலமா வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல ஜெர்மன்ல இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் டோச் பார்ட்டின்னு சொல்லி ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு ஆதரவு கொடுத்து ஓலாஃப் ஸ்குவால்ஸ வந்து வெளியேத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி பல்வேறு இடத்துல இவனுங்களே வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இந்த இவனுங்களுடைய அடிமைகளையே வந்து ஹியூமிலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அமெரிக்கா. ஸோ இது எல்லாத்தினுடைய இது எதனால ஏற்பட்டதுன்னா, இவனுங்க எந்த வித பலனும் இல்லாம அடிமையா அவனுங்களுக்கு போனானுங்க. எவன்லாம் அடிமையா அவனுக்கு இருந்தானோ, அவனுக்கெல்லாம் தான் இப்ப குடைச்சல குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அந்த அடிமை லிஸ்ட்ல வெஸ்ட் ஏசியாவை பொறுத்தளவுல முக்கியமான ஆட்களா வர்றவனுங்க தான் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள்லாம். இவனுங்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமா அடிமையா போய் இருந்தவனுங்க. இப்ப இவனுங்களுக்கு எதிரா தான் வந்து ட்ரம்ப் செயல்படுறான். ஏன்னா, இவனுங்கள எல்லாம் அவன் வீக்கான ஆளா பார்க்குறான். அவனுக்கு எதிர்த்து நின்னு சண்டை போடுறவன பார்த்தா தான் அவன் பயப்படுறான். நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பின்னாடியே நாய் மாரி வர்றவனுங்கள, இவன் யார்றா அப்படிங்கிற அளவுக்கு அவன் பார்க்குறான். ஸோ, இப்ப இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தளவுல, ட்ரம்ப பொறுத்தளவுல, எவன்லாம் அவனுக்கு வாலாட்டிக்கிட்டு போனானோ, அவன் எல்லாம் இன்னைக்கு சிக்கலுக்கு வந்திருக்கான். அதுதான் இங்க 2 பிரச்சனையிலயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஓகே தோழர். இப்ப நீங்க இந்த இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேல எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது என்னன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்தியால இருந்து போன பிரதமர் வந்து ஏகப்பட்ட கையெழுத்து போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர விமர்சனம் வந்திருக்கு. அது என்னதான் நடந்திருக்கு. அதுல வந்து F-35 விமானத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த F-35 விமானம்லாம் ஏமனே அடிச்சு காலி பண்ணுது. அப்படி அந்த விமானத்தை எதுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்லாம் இருக்குது. அது ஏதாவது தகவல் இருக்கா அதை பத்தி? 5த் ஜெனரேஷன் ஃபிளைட் வந்து இந்தியாவினுடைய ஆப்ஷன்ல 2 இருந்ததா சொல்றாங்க. ஒண்ணு F-35, இன்னொன்னு ரஷ்யாவினுடைய Su-57, Su-57.
இந்த 2ம் தான் வந்து வாங்குறதுக்கான திட்டம் இருந்ததா சொல்றாங்க. ஏற்கனவே ரஃபேல் வாங்குனதுல மிகப்பெரிய ஊழல் நடந்ததுலாம் எல்லாருக்கும் தெரியும். அதேபோல இப்ப இந்த இதுல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏற்கனவே மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் குடுத்து தான் வந்து கையெழுத்து போட வச்சிருக்கிறாய்ங்க. இங்க இருந்து பல திங்க் டேங்க்கள் வந்து அதுக்காக வேலை பார்க்குறாய்ங்க. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுல ORF ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கும், மற்ற வெளியுலக சக்திகளுக்காகவும் வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்டேருந்து நெறைய ஃபண்ட் எல்லாம் வாங்கி தான் வேலை பார்க்குறாங்க. லக்கீட் மார்ட்டின்ட்டேருந்து ஃபண்ட் வாங்கி தான் வேலை பார்க்குறாங்க. அந்த அமைப்பு தான் தொடர்ந்து புலிகளுக்கு எதிராகவும், ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து கட்டுரைகள வாரம் எழுதிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த இந்த ஒப்பந்தத்துக்கு அடித்தளம் வந்து இட்டு வச்சிருக்கணும். ஏன்னா இவங்க குடுக்கறது தான் இந்திய அரசாங்கத்துல வெளியுறவுத்துறை கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னென்ன ஒப்பந்தம் போட்டாய்ங்க. போன முறை போயிட்டு வந்தப்பயே வந்து பல ஒப்பந்தங்கள் இவரு கேட்கிற கையெழுத்த மட்டும் இல்ல, கேட்காத கையெழுத்தையும் போட்டு வர்ற டைப்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு அவ்வளவு நெருக்கடிகள வந்து அவனுங்க குடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. ஏற்கனவே அமைப்பு இயங்குனதுல மிகப்பெரிய நெருக்கடி குடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு அடுத்து தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவா இருந்த ஷேக் ஹசீனாவ வெளியேத்துறதுலயும் வந்து நேரடியா அமெரிக்கா தலையிட்டு இருந்தது. கிரேஸ்ஒன் பத்திரிகை IRIங்கிற இன்டர்நேஷனல் ரிப்பப்ளிக்கன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா எப்படி வேலை பார்த்ததுங்கிறத கிரேஸ்ஒன் பத்திரிகை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்கா தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஸ்ரீலங்கா தொடங்கி, மாலத்தீவு தொடங்கி, நீங்க பர்மாலேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் வந்து அதனுடைய நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நெருக்கடி எல்லாம் குடுத்துக்கிட்டு, அதே நேரத்துல கையெழுத்தையும் போட சொல்றானுங்க. நம்ம ஆளுங்க கையெழுத்தும் போட்டு வராங்க. இதெல்லாமே வந்து இவங்களுடைய பெருநிறுவனங்கள் மீதான நெருக்கடிய வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு மேற்கத்திய நாடுகள், குறிப்பா அமெரிக்கா. அதுல தான் ஹிண்டன்பர்க் அறிக்கைலாம் வந்தது. அதானியினுடைய ஷேர் மார்க்கெட் விலைலாம் வந்து வீழ்ந்து போனது. இப்படி பல்வேறு வகையான நெருக்கடிகள குடுத்து, இந்த டீல் எல்லாம் போட வச்சு, கடைசியா வந்து இதெல்லாம் ஓகே சொன்னா, இது நெகோசியேஷன் ட்ரிக் தான். நீங்க வந்து பார்கெனிங் பண்றதுக்கான ட்ரிக்கா தான் இந்த நெருக்கடிகள் எல்லாத்தையும் உருவாக்குறது. இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம், நீங்க அவன் சொல்ற இடத்துலலாம் கையெழுத்து போட்டீங்கன்னா, அவங்களுக்கு இதுலேருந்து தளர்வு குடுப்பான். ஸோ இப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த வலதுசாரி அரசாங்கமா இருக்கிற RSSனுடைய பிஜேபி அரசாங்கம், இது எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு வருவாய்ங்க. என்ன சொன்னாலும் கேட்பாய்ங்க அப்படிங்கிற மாரி தான் நிலைமை இருக்கு. ஏன்னா இவங்களுடைய வரலாறே அப்படிதான் இருந்திருக்கு. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்து தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர்களே. இன்னும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து வேற ஏதா இப்போ இந்த யாரோ ஒரு தோழர் கூட கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்க பாலஸ்தீன் பத்தி மட்டுமே நிறைய பேசுறீங்க. மற்ற போர்கள பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொல்லி. வேற ஏதாவது உங்களுக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க, பேசணும். என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, செந்தில் தோழருக்கும் சரி எனக்கும் சரி சரியான நேரம் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் எங்களால அதிக நேரம் ஒதுக்கி வீடியோ போட முடியல. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி.